24 மணித்தியாலத்திற்குள் இலங்கையில் நடைபெற்ற முக்கிய செய்திகள். சிறுவர்களுக்கு 5000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் நாளை ஆரம்பம். சிறுவர் பராமரிப்பு நிலையங்களின் பாதுகாவலர் கீழ் உள்ள சிறுவர்கள் மற்றும் வீதியோர சிறுவர்களுக்காக இத்திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தலைமறைவு. நீதிமன்றத்தில் முன்பிணை கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கடுமையான நிபந்தனைகளுடன் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இலங்கையில் புதிதாக 304 ஆயுர்வேத வைத்தியர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளார். சட்டவிரோத வாகன பதிவில் ஈடுபட்ட போக்குவரத்து திணைக்களத்தின் முன்னாள் ஆணையாளர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சொத்து அறிக்கைகளை சமர்ப்பிக்காத அரச நிறுவன ஊழியர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார வழங்கிய வாக்குறுதிகளின் முன்னேற்றத்தை கண்காணிப்பதற்காக அனுர மீட்டர் என்னும் நிகழ்நிலை கண்காணிப்பு தளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு குற்றங்களுக்காக மலேசியாவில் கைதான 26 இளைஞர்கள் தொடர்பில் விசாரணை தீவிரம். 2 போலீஸ் குழுக்கள் மலேசியாவுக்கு விஜயம். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு புதிய ஆட்சேர்ப்புகள் எதுவும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் அறிவித்துள்ளார். சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களுக்கான மீள் பரிசீலனை விண்ணப்பங்கள் இன்று முதல் இம்மாதம் 28ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது.